Hi learners, welcome to Lyceum Learning Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் வந்து பாலினாமியல்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாலினாமியல்ஸ்ல நம்ம பார்க்க போற சம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். If alpha and beta are zeros of the polynomial f of x equal to 5x square minus 7x plus 1, find the value of 1 by alpha plus 1 by beta. ஓகே, இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன்ல f of x என்ன கொடுத்திருக்காங்க? 5x square minus 7x plus 1. இப்போ ஃபர்ஸ்ட் இதிலேருந்து ஏபிசியோட வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு -7, சி ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ நான் வந்து இதிலேருந்து சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பியோட வேல்யூ -7 டிவைடட் பை ஏ 5. தேர்ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 by 5. இப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ சியோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ 5. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 5. ஓகே, இப்போது கிவன் எக்ஸ்ப்ரெஷன் நான் எந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by பீட்டா. ஓகே, இந்த கிவன் எக்ஸ்ப்ரெஷனை நான் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸாக வர மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பீட்டாவை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். பீட்டா இன்ட்டு 1 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா டிவைடட் பை கீழே இருக்க இந்த ரெண்டையும் மல்டிப்ளை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போது எனக்கு 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by பீட்டா எப்படி மாறிடுச்சு? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டான்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7 by 5 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 1 by 5. ஓகே, இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற நியூமரேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷன் லைன் இருக்குது இல்லையா, இதை இன்டூன்னு மாற்றிடுங்க. டினாமினேட்டரில் இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாம். 5 by 1, 5 கேன்சல் ஆயிரும் 7. இப்போது 1 by ஆல்ஃபா ப்ளஸ் 1 by பீட்டாவோட வேல்யூ வந்து 7. தேங்க்யூ.